முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து அருவருக்கத்தகையில் அவதூறாக பேசியதாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது தற்போது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்க்கிறோம். என்னென்ன வழக்கு அப்படிங்கிறது குறித்து காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபருக்கு விளக்கக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம். ஒருபுறம் அதிக அளவில் நீலாங்கரை உதயநிதி இல்லம் அருகே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் உள்ளிட்ட காவல்துறையினர் அங்கு விரைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது என்ற அந்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து அவதூறாக பேசியதாக சொல்லப்பட்ட அந்த புகாரில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை நாம் தற்போது பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், உதயநிதி ஸ்டாலின் கைது என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றம் 12 மணி வரைக்கும் கைது நடவடிக்கை வேண்டாம் அறிவுறுத்தியிருந்த நிலையிலுமே கூட உதயநிதி ஸ்டாலின் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன சூழல் அங்க? தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உதயநிதி 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அவர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். குறிப்பாக முதல்வர் விஜய், அதே போல நடிகை திரிஷா உள்ளிட்ட அந்த விஷயங்களை அவர் பேசியதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அவர் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை என்ற அடிப்படையில 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகின்றது. தஞ்சாவூர் காவல்துறையினர் வந்திருக்கக்கூடிய நிலையில அவர்கள் தங்களது வாகனங்களில கைது செய்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உதயநிதி ஸ்டாலின் கைது செய்து வீட்டில் இருந்து காவல்துறையினர் அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் நேற்றைய தினம் தஞ்சாவூரிலே பேசிய பேச்சு, குறிப்பாக விவசாயிகள் சம்பந்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருந்தார். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்தும் நடிகை குறித்தும் அவர் ஒரு அருவருக்கத்தக்க வகையிலான கருத்துக்களை பேசியதாகவும், இரட்டை அர்த்தத்திலே வசனம் பேசக்கூடிய வகையிலே அவர் சில கருத்துக்களை தெரிவித்ததாகவும், அதனால் தாவேகாவினர் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே தற்போது உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கின்றோம், உதயநிதி ஸ்டாலின் தற்போது கைது செய்யப்பட்டு காவல்துறையினுடைய வாகனத்திலே ஏற்றப்பட்டிருக்கின்றார். காவல்துறை வாகனத்தில் காவலர்கள் புடைசூழ உதயநிதி ஸ்டாலின் தற்போது அழைத்து செல்லப்படுகின்றார். அவர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார் என்பதை பார்க்க முடிகின்றது. தஞ்சாவூரிலே தான் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தஞ்சாவூருக்கு அவர் தற்போது அழைத்து செல்லப்படுகிறார். காவல்துறை வாகனத்திலே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அவர் மீதான அந்த புகாரை அவர் வாங்கி படித்து பார்த்தார். உடன் சட்ட நிபுணர்கள் இருந்தார்கள். அவர்கள், அவரது வழக்கறிஞர் உள்ளிட்டவரெல்லாம் எந்த அடிப்படையில புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்று சொல்கிறீர்கள், இந்த வழக்கு பதிவு சரிதானா என்பது குறித்தெல்லாம் அவர்கள் பேசினார்கள். எனவே தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். உதயநிதி ஸ்டாலினை தற்போது கைது செய்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான காவலர்கள் புடைசூழ தற்போது உதயநிதி ஸ்டாலின் கைது செய்து அழைத்து செல்லப்படுகின்றார்.